சப்புத்தே பகுதியில் கோலாலம்பூர் மாநகர் மன்றமான டிபிகேஎல், போலீஸ் மற்றும் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் இணைந்து நடத்திய ஓப்ஸ் கசா என்ற கூட்டு அமலாக்க நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 4 கடைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உரிய வணிக உரிமம் இன்றி வெளிநாட்டவர்களால் நடத்தப்பட்டு வந்த அந்த கடைகள் உடனடியாக மூடப்பட்டன. இந்நிலையில் அக்கடைகளில் முறையான ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக பணியாற்றி வந்த 20 இந்தோனேசியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளையில் தூய்மை குறைபாடு, தடை செய்யப்பட்ட பொருட்களின் விற்பனை, வரி ஏய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரிலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 16 ஆண்கள், 4 பெண்கள் இருந்ததாக டிபிகேஎல்லின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.